friends, welcome to my channel Kalyani Vlogs and Making. இன்னைக்கு தட்டைப்பயிறு கீரை தண்டு புளி குழம்பு வைக்க போறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். தக்காளியும் இந்த கீரை தண்டையும் ஒரு தக்காளி கொஞ்சம் கீரை தண்டை நறுக்கிருக்கேன். அதை எண்ணெய் காயட்டி போட்டு வதக்கிட்டு தட்டைப்பயிரை போட்டு தட்டைப்பயிறு நைட்டே வறுத்துட்டு ஊற வச்சிருக்கேன். வறுத்த பயிறு தான் வறுத்து வச்சுக்கிட்டோம்லன்னா வண்டு வந்துடும். அதில் அரை உலக்கு ஊற வச்சுருக்கேன். நல்லா 3 தடவை கிளஞ்சிட்டு ஊற வச்சேன். இப்போ காலையில் 2 தடவை கிளஞ்சிட்டேன். தண்ணி எடுத்துட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கணும். கீரை தண்ணியை போட்டு வதக்கலாம். வெங்காயம் பூண்டு குழஞ்சி போயிடும். அப்புறமா கடைசியாக மஞ்சள் கீரை தாளிச்சிடுவோம். இதை நல்லா வதக்கிக்குவோம். வதக்கி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வறுத்துருக்கேன். இந்த அளவு புளி போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கேன். நைட்டே தட்டைப்பயிரை ஊற வச்சுட்டேன். நீங்கள் மறந்துட்டா காலையில் வெந்நீர் ஊற்றி 2 தடவை கிளம்பிட்டு வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிங்க. கீரை தண்ணி நல்லா வதங்கிடுச்சு. வதக்கிட்டு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம். தக்காளி வதங்குற தண்ணி இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கலந்து கொதிக்கவும் ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கு வெந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போடணும். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மேல் பொடி 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டேன். மேல் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். ரொம்ப காரம் வேண்டாம். இந்த வெயிலுக்கு அளவான காரமாக போதும். இந்த மேல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதுதான் இந்த குழம்புக்கே நல்ல வாசமாக இருக்கும். 2 ஸ்பூனே போட்டேன். ரொம்ப உரைக்காது. மிளகா கம்மியாக தான் இருக்குது. இந்த புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சிட்டு ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த இதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதில் திக்காக வந்துடும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கரைச்சி ஊற்றிக்குவோம். புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் போட்டுக்குவோம். ஏன்னா தட்டைப்பயிரெலாம் வேகணும். தட்டைப்பயிர் அடியில் போட்டு கீரை தண்டையும் போட்டு எல்லாத்தையும் போட்டேன். தட்டைப்பயிரையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்குவோம். 2 ஸ்பூன் வேணும். மிளகாப்பொடி இருக்குது.
விளக்கி ஊற்றிக்கும். நல்லா கொதிக்கட்டு. உப்பெல்லாம் போதுமான்னு பார்ப்போம். கலக்கிட்டு போதும்னு நினைக்கிறேன். உப்பு பதமான்னு பார்த்துக்குவோம். ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். திறக்க வேண்டாம், அதுவாக விசில் அடங்கட்டும். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. உப்பு தான் பத்தலை, கொஞ்சம் போட்டு போகலாம். நைட்டுக்கு ரொம்ப கச்சி போயிடுது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போடலாம். இதை மூடிக்கலாம். மூடி ஒரு விசில் வச்சுட்டு காமிக்கிறேன். 2 விசில் வந்துருச்சு. இப்போ மஞ்சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கி வச்சுக்கலாம். தனியாக கொதிக்க விடணும். அப்புறம் எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு வெடிக்கணும். வெந்தயம் 1/2 ஸ்பூன். உளுந்து 1 ஸ்பூன். உளுந்து, சோம்பு 1/2 ஸ்பூன். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோம். புளிக்குழம்புக்கு சோம்பு சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும். வெடிக்கட்டும். வெடிக்கவும் பெருங்காயம் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு வாய்வு அதனால் கழுவி எடுத்துட்டேன். இருந்தாலும் மஞ்சட்டிக்கு இந்த கரண்டியை போட்டுக்கணும். அப்போதான் வெடிக்குது. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டேன். பூண்டு 4-5 பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சுக்குவோம். கடைசியாக பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டப்போ வாசமாக இருக்கும். குழம்பு இந்த காலத்துலாம் நல்லா கறியிடக்கூடாது. செவந்துருச்சு. பெருங்காயத்தை போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து விட்டுலாம். எடுத்துட்டேன். பெருங்காயம் தூக்கிட்டே இருக்காங்க. அதில் ஊற்றிக்கலாம். கீரை தண்ணெலாம் வெந்திருக்கும். இல்லைன்னா சத்த வேகட்டும். இப்போ ஒரு விசில் 2 வந்துருச்சு. வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் லைட்டாக. கொதிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். புளிக்குழம்புக்கு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த புளி எரிப்பு இல்லாமல் இருக்கும். 1 ஸ்பூன் நிரம்ப போட்டேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இறக்கலாம். அவ்வளோதான் குழம்பு. நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மஞ்சட்டியிலே கொதிக்கட்டும்.
குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதோடு தான் வச்சுக்க போகிறேன், மஞ்சட்டியோட. வெங்காயமெல்லாம் வெந்துருச்சு, தட்டைப்பயிறு கீரை தண்டு வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்குவோம். நல்லா திக்காக வந்துருச்சு குழம்பு. நார்னா இன்னும் திக்காகும். கொஞ்சமாக மல்லி இலை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க எண்ணெய் நிறைய, முதல்ல 2 ஸ்பூன் அப்புறம் 5 ஸ்பூன் ஊற்றணும்ல. அப்படி கொதிச்சிச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கீரை தண்டு தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இன்றைக்கி சாப்பாடு என்ன? இன்னைக்கு கேரளா ரைஸு, அங்கே தட்டைப்பயிறு கீரை தண்டம், காரக்குழம்பு, அப்பளம், சுட்ட அப்பளம், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் பொரியல். நேஷ்னல் பொரியலா? நேஷ்னல் பொரியல், ஆமாம். இது நெய், சாதத்துக்கு பருப்பு பொடி, பப்பாளி பழம், இது மோர்.